Taste the Daily. லயன்ஸ் கிளப் ஆஃப் கோவைப்புதூர் நடத்திய 15ஆம் ஆண்டு மாபெரும் பொங்கல் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ்பி அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவை மாவட்டம் கோவைப்புதூர் ஏ மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் பரிசளிப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர், கோவை மாவட்டத்தில்தான் அதிகமான பாலங்கள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் மக்கள் கொடுத்த ஆதரவுதான் அனைத்திற்கும் காரணம் எனவும் தெரிவித்தார். முன்னதாக நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ்பி அன்பரசன் வள்ளி கும்மி நடனத்தை துவக்கி வைத்து கோலப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். நல்ல பஸ்ஸுக்கு சேரணும் வரும்போதுதான் ஊர்ல எல்லாம் கவுன்சில் இருந்தாங்க. அப்பதான் இங்க அதிகமான சாலைகள்லாம் போட்டோம், நிறைய வளர்ச்சி திட்டங்கள். அதுக்கப்புறம் படிப்படியா சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரான பின்னால் தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்தோம். எந்த இதுவும் இல்லை, எல்லாமே பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, எல்லாம் உங்களுடைய ஆதரவால் மிகப்பெரிய வாய்ப்பு புரட்சித்தலைவி அம்மா அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் தான் கோயம்புத்தூருக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி கொடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான பாலம் கோயம்புத்தூர்ல தான். அதே போல அதிகமான கூட்டுக்குடி திட்டம் கோயம்புத்தூர்ல. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எடுத்துட்டா எல்லாம் குளமெல்லாம் இதுக்கு முன்னாடி தெரியும். இவ்வளவு பெரிய வாய்ப்புகள்லாம் எனக்கு வந்தது அப்படின்னா கட்சி சார்பு இல்லாம கட்சி வேறுபாடு ஜாதி சமுதாய வேறுபாடு என்றைக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே இருந்தது. அது என்றைக்கு எந்த பதவியில் இருந்தாலும் கண்டிப்பா மறக்க மாட்டோம். என்றைக்கும் பிறந்த இடம் இது, இவங்க பழகி இருக்கிறோம். எல்லாம் அண்ணன் தம்பிகளா, அப்பா பெரியவங்களா, அப்பா அம்மாவா, அண்ணன் தம்பிங்க தங்கச்சி தம்பிகளா பழகி இருக்கோம். அது என்றைக்கும் தொடரும். கோவையில் தொண்டாமுத்தூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாக்களில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வள்ளி கும்மி நடனமாடியும் கைப்பந்து விளையாடியும் மகிழ்ந்தார். கெம்பனூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கந்தவேலன் கிராமிய கலைக்குழுவின் வள்ளி கும்மி அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாடி கலைஞர்களை மகிழ்வித்தார். தொடர்ந்து நேரு யுவகேந்திரா தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கரடிமடை பகுதியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கைப்பந்து போட்டிகளை துவக்கி வைத்து வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக கைப்பந்து விளையாடினார். இந்த விழாவில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் ஆதலையூர் ஊராட்சியில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய 5 குடும்பத்தினர் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்த குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். அதிமுக நிர்வாகி காசிதேவன் தலைமையில் திருமருகல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் இரா ஜீவானந்தம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கோட்டையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் டாக்டர் சுசீகரன் மற்றும் அச்சன்புதூர் பேரூர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலருடன் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருவரெட்டியூரில் தைப்பொங்கலை ஒட்டி அதிமுக சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இப்போட்டியை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பணன் தொடங்கி வைத்ததுடன் வெற்றி பெறும் அணிக்கு வழங்க 25,000 ரூபாய் ரொக்க பரிசையும் விழா குழுவினரிடம் வழங்கினார்.